கோவையில் 1.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள 272 ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து சுங்கத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தென்னலவன். விவரம் நிச்சயமாக. அதாவது கோவை விமான நிலையத்திற்கு சார்ஜா, அதே போல சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தினமும் இந்த சர்வதேச விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தான் கோவை விமான நிலையம் வரக்கூடிய விமானத்தில் உயர் ரக அந்த ட்ரோன்கள் சட்டவிரோதமாக கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கோவை விமான நிலையத்தில் நேற்று சுங்க அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்போது அங்கு வந்த பயணிகளை சோதனை செய்த போது அதில் கிட்டத்தட்ட 1.25 கோடி மதிப்பிலான 272 ட்ரோன்கள் கோவை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. அதையடுத்து அந்த ட்ரோன்கள் முழுமையாக பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில அந்த ட்ரோன்களை எடுத்து வந்த நபர்களிடம் தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் இந்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும், தினமும் அந்த சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.